ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் மணிகண்டன். நான் வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போகிறேன்னா, மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூக்குத்தி அம்மன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நயன்தாரா, ஆர்ஜி பாலாஜி, மைசாமி, ஊர்வசி, மனபாலா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்த படங்க மூக்குத்தி அம்மன். இந்த படம் பார்த்திங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க படத்தை. இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா நவம்பர் 14, 2020. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஸோ அப்போ இருக்க காலகட்டத்தை பார்த்திங்கன்னா ஸோ அப்போ வந்து காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால தியேட்டர் ரிலீஸ் பண்ணாமல் போச்சு. ஸோ அதனால தான் டிஸ்னி ஹாட்ஸ்டார்லேருந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மக்களோட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ படமாக சூப்பராக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போயும் ஓடிடியில் படம் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க இந்த படத்துக்கு கதை என்ன பார்க்கலாம். மூக்குத்தி அம்மன் ஃபஸ்ட்டு கதை என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஆர்ஜி பாலாஜி வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி காமிப்பாங்க. அவங்க ஒரு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போய் தங்குவாங்க. அப்போ பார்த்துட்டு ஆர்ஜி பாலாஜி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்குமே என்ன முடியல ஸோ அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிப்பாங்க. அப்போ வேண்டும் போது நயன்தாரா வருவாங்க. ஸோ நயன்தாராக்கு வந்து ஸோ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம் எப்படி தீர்ந்தது, இந்த ஊரில் என்ன பிரச்சனை நடக்குது, எப்படி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் சம்பந்தி வந்து மக்கள் நம்பி வச்சு ஏமாத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுதான் இந்த மூக்குத்தி அம்மன் பார்த்துட்டு வந்து கதையை அழகாக சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்து மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் நம்பத்தை விட உங்கள் மனசாட்சி இருக்க சாமி நம்புங்க. நீங்கள் கண்ணு மூடி தைரியமாக வேங்க, நீங்கள் கண்ணு மூடி தைரியமாக வேண்டிக்குங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பயத்தோடு வேண்டிக்காதீங்க, நீங்கள் பேசுங்க, சாமி கேட்கும். ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வேலைக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே போதும், அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து நம்ம கூட சார் ஒரு தொழிலாளி முதல்ல இருக்குதுல்ல, ஸோ இருக்க மெசேஜும் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போலீஸை நம்பத்தால் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஸோ எப்படிலாம் ஏமாந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க மெசேஜில். இப்போ அதுவும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தை ட்விஸ்ட்டுன்னா பார்த்திங்கன்னா நயன்தாரா பதிலாக த்ரிஷா போட்டிருக்காங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்களா, இந்த படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது உண்மையாக ஆஃபீஸியலாக தெரியல. ஸோ அது என்ன டைட்டில் பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் சொல்லி ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ என்னத்தான் திருச்சியாவாக போட்டிருந்தாலும் கூட நயன்தாரா கூட வருமா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு யார் ஸோ இந்த படத்துக்கு யார் வெயிட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலே இது போல் ஒரு புது படத்துக்கு அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். பாய்.